வாங்கம்மா. வாங்க ஆண்டி. தல தீபாவளின்னு ஆதிய சம்பந்தப்படுத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது? அம்மா, அது வந்து நீங்க நினைச்ச மாதிரி ப்ரோக்கு கல்யாணம் நடந்திருந்தா நேரம் ப்ரோக்கு தல தீபாவளி இல்லம்மா. அதை பத்தி தான் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்மா. ஆமா ஆண்டி, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்த தீபாவளி கண்டிப்பா ஆதியோட தல தீபாவளியா தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. இந்தா ஆண்டி, ஸ்வீட் தான் காலையிலேயே கொடுத்துட்டீங்களே. உங்க அங்கிள் எனக்கு தெரியாம ஸ்வீட்டை மறைச்சு வச்சு சாப்பிட பார்த்தாரு. நான் கண்டுபிடிச்சு புடுங்கிட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. ஏற்கனவே ஸ்வீட் இருக்கு ஆண்டி. என்ன ஐசு, அம்மா குடுக்குறாங்க வேண்டான்னு சொல்ற, நீங்க கொடுங்கம்மா. இந்த அருண், இதுதான் ஸ்வீட் எடு கொண்டாடா முடியலடா. எங்க நம்ம ஆதிய பத்தி பேசினது ஆண்டி கேட்டுட்டாங்களோன்னு பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை நீ சமாளிச்சிட்டாரு. அட போ ஐசு, நானே ஒரு நிமிஷத்துல ஆடி போயிட்டேன். சுந்தரம், ஐயா வாங்கயா. அக்கா, அப்பா, ஐயா வந்திருக்காரு, வாங்க. அப்பா வாங்க மாமா. வாங்க ஐயா. தல தீபாவளி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா சுந்தரம்? மருமகனை சிறப்பா கவனிச்சு அனுப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அப்பா ஒரு குறையும் வைக்கல மாமா. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செஞ்சிருக்காரு. உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? 26 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கல சுந்தரம். நீ சொன்னபடி ஆதிய இல்ல இல்ல உன்னோட மருமகனை தல தீபாவளிக்கு கூப்பிட்டு முறையா செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மருமகளே, நான் இப்போ எதுக்காக வந்தேன்னு உண்மையை சொல்லிடுறேன். பெரியய்யா இங்க வந்தது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சா மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ பயப்படாத. உன் அத்தையோட கொடுமைய என்னால தாங்கவே முடியல மருமகளே. இன்னைக்கு கூட ஸ்வீட்ட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறான். ஆதி இங்கிருந்து கொண்டு வந்த ஸ்வீட்ட நான் அவன் கிட்ட கெஞ்சி வாங்கிட்டு போய் ரூம்ல வச்சிருந்தேன். அதையும் வாங்கிட்டு போயிட்டா. மாமாவோட ஆசைய நீ தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நம்பிக்கையோட வந்திருக்கேன். எனக்கு சாப்பிட ஸ்வீட் கொடுப்பியா மருமகளே? உங்களுக்கு சுகர் இருக்குன்னு தானே அம்மா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றாங்க. நீ உன்னோட மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் என்ன தினமும் ஸ்வீட் சாப்பிடுறேன்? இன்னைக்கு ஒரு நாள் பண்டிகை அன்னைக்கு கூட சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டா எப்படி மருமகளே? வருத்தப்படாதீங்க மாமா, நான் உங்களுக்கு ஸ்வீட் தரேன். ஏ பார்வதி, ஐயா தான் சின்ன குழந்தை மாதிரி ஸ்வீட் வேணும்னு கேக்குறாருன்னா நீயும் குடுக்கறேன்னு சொல்ற. ஸ்வீட் சாப்பிட்டு அவர் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? பயப்படாதீங்கப்பா, நான் நம்ம ஸ்வீட்ஸ் கொடுக்க போறதில்ல. கருப்பட்டி, பனங்கல்கண்டு எல்லாம் போட்டு மாமாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் பண்ணி கொடுப்பேன். அத சாப்பிட்டா உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆஹா, இதுக்குதான் நீ வேணுங்கிறது. பாத்தியா சுந்தரம், என் மருமகளே சீக்கிரமா போய் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி பண்ணி கொண்டா. சரி, சீக்கிரம் போ. ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. கணேசா, உட்காரு கணேசா. நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும் சாப்பிடு.
இந்தாங்க மாமா. வாசனையே சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு தீபாவளி. என் மனசு சந்தோஷப்படுத்தணும். நீ என்னைக்குமே சந்தோஷமா இருப்பமா. கூடிய சீக்கிரம் உன் அத்தை மனசு மாறி உன்னை மருமகளா ஏத்துக்குவா. மாமா சொல்ற, நீ வேணா பாரு, அடுத்த தீபாவளி உன் அத்தை கூட சேர்ந்து நம்ம எல்லாருமா ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போறோம். ஸ்வீட் வாசனை கமகமான வருது. அருண் மாமா ரூம்ல இருந்து வருது. ஐஸ்வர்யாக்கா அவங்க ஹோட்டல்ல இருந்து அருண் மாமாக்காக ஸ்பெஷலா வர வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் காணோம். இங்க சாப்பிட்டு யாராவது பாத்துருவாங்க. நம்ம அங்க போய் சாப்பிடலாம். குடு. டைம் என்னாச்சு? 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. எவ கட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரிமோட்டை கொடு. இப்பவே அந்த ரிமோட் அமுக்கி அந்த சமையல் கறிக்கு சமாதி கட்டுறேன். கொண்டா. ஆண்டி, எனக்கு ஒரு ஆசை. என்ன? இந்த ரிமோட்டை நீ அமுக்கி பாம்பு வெடிக்க வைக்கணுமா? அவ்வளவுதானே? பண்ணு பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. அவுட் ஹவுஸ்ல பாம்பு அடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியா பார்த்து ரசிக்கணும். அதனால கார்டன்ல போய் இந்த ரிமோட்டை ஆன் பண்ணலாம். என்ன மித்ராணி, இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அந்த சமையல் கறி அப்படியே வெடிச்சு கறி கட்டியா போறத என் கண்ணால பார்த்து ரசிக்கணும்னு அப்படியே பார்க்கலாம். வா 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 வா. மித்ரா, அவுட் ஹவுஸ பாத்தியா? இவ்ளோ அமைதியா இருக்குன்னு. நமக்கு அமைதியா இருந்தா பிடிக்காதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாம் வெடிச்சு இந்த இடமே பரபரப்பாயிடும். ரிமோட்டை எடு, அதை அமுக்கி சீக்கிரமா சந்தோஷப்படலாம். ஆண்டி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க இருந்து பார்த்தா அவுட் ஹவுஸ் சரியா தெரியல. நான் வியூ மாத்தி வேற இடத்துல நின்னு பாக்குறேன். ஓடுங்க ஓடுங்க. இருந்து அழுத்தினா சரியில்லையே. அங்க போ. இங்க வேணாம். அங்க போ. இதுவும் சரியா வரலையே. இல்லையே. ஆண்டி, ஏன் ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெடிக்க வைங்க. இரு இரு இரு, அவசரப்படாத. நானும் வியூ தான் பார்த்துட்டு இருக்கேன். சரியான இடத்துல இருந்து வெடிக்க வைக்க வேணாமா? அமைதியா இரு. எவ்வளவு தூரத்துல இருந்து வெடிச்சா வெடிக்குமா? இந்த ரிமோட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லையே. கிட்ட போய் வெடிப்போம்.
கமான். இல்ல இல்ல இல்ல, இங்க வேணாம். இது வேற. ஆண்டி 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 அத்தா பாம யாரு இங்க வச்சது? நான் தான் அத்தை கொண்டு வந்து வச்சேன். ஏண்டி இங்க கொண்டு வந்து வச்ச? ஆமா அத்தை, அருண் மாமா ரூம்ல இருந்து ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள உட்காந்து சாப்பிட போகும்போது தான் நீங்க உள்ள வந்தீங்க. நீங்க ஸ்வீட்ல பாம் இருக்கிற விஷயத்த சொன்னீங்க. அந்த பாக்ஸ் என்கிட்ட இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அத்தை. நல்ல வேளை அத்தை ரூம்ல இல்ல. ஸ்வீட் வாசனை இவ்வளவு நல்லா இருக்கே. ஸ்வீட் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்வீட் உள்ள இருக்கும்னு தெரியலையே. முதல்ல அத்தை வரதுக்குள்ள ஓபன் பண்ணி காலி பண்ணிடுவோம். ஏய் தின்னி முட்டை. அத்தை ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் பலகாரம்லாம் தீந்து போச்சுன்னு கவலையில இருக்கியா? இல்ல அத்தை, இன்னும் இருக்கு. டயர்டா இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கேட்டியா மித்ரா? நல்லா தின்னு தின்னு டயர்டாகி திரும்பவும் திங்கிறதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளாம். இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் அவுட் ஹவுஸ்ல பாம் வெடிக்கலையா ஆண்டி? இன்னுமா பார்வதி ஸ்வீட் பாக்ஸ ஓபன் பண்ணாம இருப்பா? அதான் மித்ரா, எனக்கும் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த சமையல்காரி அவளே நல்லா ஸ்வீட் பண்ணுவா, அதனால நாம கொடுத்த ஸ்வீட் பாக்ஸ ஓபன் பண்ணாம அவளே ஸ்வீட் செஞ்சு வச்சு தீபாவளியை கொண்டாடுறாளோ? சரி, ஒழியட்ட கழுதை எப்படியோ கொண்டாடட்டும். அதான் நந்தினி சொல்லிருக்காளே, அந்த பாக்ஸ் தானா வெடிக்கலனா நம்ம ரிமோட் வச்சு வெடிக்க வைக்கலான்னு. ரிமோட்டை எடு, நம்ம இங்க இருந்தே ரிமோட்டால அந்த பாம்ப வெடிக்க வைப்போம். ஓகே ஆண்டி. என்னத்த அவுட் ஹவுஸ் ஸ்வீட் பாக்ஸ் பாம்னு என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ திங்கிறதுலயே குறியா இருந்தீனா உனக்கு என்ன புரியும்? நல்ல வேளை மித்ரா, இவ கண்ணுல அந்த ஸ்பெஷல் ஸ்வீட் பாக்ஸ் படல. ஒருவேளை பட்டிருந்ததுன்னா அதை எடுத்து திங்கிறேன்னு சொல்லி திறக்க போய் அந்த பாம் வெடிச்சு இந்த பாம் செத்து போயிருக்கும். என்னத்த சொல்றீங்க? ஸ்வீட் பாக்ஸ்க்குள்ள பாமா? ஆமா உமா, பார்வதியை கொலை பண்றதுக்காக நந்தினி ஸ்வீட் பாக்ஸ்ல பாம்ப ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. அந்த ஸ்வீட் பாக்ஸ நாங்க வீட்ல இருக்க ஸ்வீட் பாக்ஸ்ல கலந்துட்டோம். வீட்ல வேலை பாக்குறவங்களுக்கு அகிலா ஸ்வீட் கொடுக்கும்போது அந்த பாம் இருக்க ஸ்வீட் பாக்ஸ பார்வதி கைக்கு போற மாதிரி நாங்க மாத்திட்டோம். அதை எப்படி அத கொடுத்தீங்க? அது ரொம்ப ஈஸிடி. அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக அதுல பீனு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருந்தேன். அந்த அடையாளத்தை வச்சு அவ கையில கொடுத்துட்டேன். அப்ப நான் மறைச்சு வச்சிருக்கிறதா பாமா? அப்ப நான் மறைச்சு வச்சிருக்கிறதா பாம்பு இருக்கிற ஸ்வீட் பாக்ஸா? இது எப்படி அருண் மாமா ரூமுக்கு போச்சு? இது அத்தை கிட்ட சொன்னா திட்டுவாங்களே. ஐயோ! ஏய் தின்னி முட்டை, எதுக்கு நல்ல முட்டைக்கண்ணு உருட்டிட்டு இருக்க? ஆண்டி, இப்ப பாம்ப வெடிக்க வைக்கலாமா? இல்ல இல்ல, இரு இரு, அவசரப்படாத. இப்போ டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா யமகண்ட வந்துரும். நல்ல கொழுத்த யமகண்டத்துல ரிமோட்டை அமுக்குனாதான் ஒரு உயிருக்கு 3 உயிரா போய் தொலையும். அப்ப செய்யலாம். சரிங்க ஆண்டி. பாமுன்னு சொன்னதுக்கே தின்னி முட்டைக்கு ஓட்டத்தை பாத்தியா? பாயந்தா கோழி.
வேளை நான் தப்பிச்சேன். ஸ்வீட் காசுப்பட்டு பாக்ஸ் திறந்திருந்தா மேல போய் சேர்ந்திருப்பனே. ஐயோ, அத்தை 2 நிமிஷத்துல பாம்பு வெடிக்க வச்சிருவேன்னு சொன்னாங்களே. என்ன பண்றது? இதுதான் கரெக்ட் இடம். பாக்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்க. அதான் இங்க கொண்டு வந்து மறைச்சு வச்ச. உன்னை அப்படியே ஐயோ, கையை தூக்க முடியலையே அப்பா. உன்னை வந்து வச்சுக்கிறவரு. உன்னால எனக்கு நானே பாம்பு வச்சுக்கிட்டனே. நின்னு வேடிக்கை பாக்குறீங்க மித்ரா? என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ மித்ரா. நீ தாதடி. சரி வாங்க வாங்க போலாம். தொட்டா கொன்னுவேன் உன்னை. அம்மா பாத்து. இந்த தீபாவளி நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத தீபாவளி அமைஞ்சிருச்சுல்ல மாமா? ஆமா, என் மாமனார் வந்து என்ன தலை தீபாவளிக்கு கூப்பிடுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சப்போ அப்பா என் மேல கோவமா இருந்தாரு. இப்போ அவருக்கு என் மேல இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா கூட நம்ம விஷயம் தெரிஞ்சதும் உன் அப்பா மாதிரி தான் கோவப்படுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் உன் அப்பா மாதிரியே அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி நடந்தா சந்தோஷம்தான் மாமா. என்ன நடந்தா கண்டிப்பா அப்படிதான் நடக்க போகுது. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப நான் சொன்ன தானே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அம்மா விஷயத்துல நடக்கும். நம்பிக்கையோட இரு. அடுத்த வருஷம் தீபாவளியை நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மாவோட கொண்டாடுவோம். அது நம்ம வாழ்க்கையிலேயே இன்னும் மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும். சரிங்க மாமா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? அது இல்ல, வேண்டாம் மாமா. இங்க பாரு, நீ உன் மனசுல என்ன நினைச்சியோ அதை நீ தயங்காம கேளு. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். அது ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யா அம்மா வீட்டில இருந்து தலை தீபாவளிக்கு நிறைய சீர் வந்த மாதிரி எங்க அப்பாவாலெல்லாம் எந்த காலத்துலயும் செய்ய முடியாது. ஆனா அதுக்காக எங்க அப்பா எதுவுமே செய்யாம விட மாட்டாரு. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி சீர் செய்வாரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் மாமனார் பூ வைக்கல, பொண்ணையே வச்சிருக்காரு. அதுவும் ஒரு தங்க சிலையே எனக்கு சீரா கொடுத்துருக்காரு.